Hello guys, welcome back to our channel Finland Tamil. Finland offering permanent residency for Indians. இந்த டாபிக் தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றின உண்மையான இன்ஃபர்மேஷன் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஒரு மீம்ஸில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் பழைய பிரைம் மினிஸ்டர் சன்னா மரின் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட இருக்கிற ஃபோட்டோவை போட்டு கரண்ட்டாக ஃபின்லாண்ட் ஆஃபரிங் ஜாப்ஸ் ஃபார் இந்தியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர். இவர் பேர் பெத்தரி. இவர் தான் பிரசிடென்ட் ஸ்டப்பு. இந்த டீட்டெயில்ஸ் கூட கரெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வியூஸ்க்காக இந்த மாதிரி போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபின்லாண்ட் இந்தியாவுடைய டைஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் கெட்டிங் பெட்டர் அப்படி தான் இந்த இன்ஃபர்மேஷன் பரவச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் வந்துட்டு இந்தியா மேலே டேரிஃப் போட்டுச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு இதனால். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, லண்டன் அந்த மாதிரியான இடத்துலலாம் ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. நிறைய ஃபாரினர்ஸை ஜாப்க்கு ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த கண்ட்ரிஸோடைய சிட்டிசன்ஸோடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் ஃபின்லாண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபின்லாண்ட் ஓப்பன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் ஃபின்லாண்ட் வந்துட்டு அஃபிஷியலாக சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃபின்னிஷ் இமிகிரேஷன் சர்வீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கணும், பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கணும்னா நீங்கள் 4 இயர்ஸ் இங்கே லிவ் பண்ணிடும். ஸோ கண்டினியூஸாக 4 இயர்ஸ் லிவ் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு ஒரு ஜாப் இங்கே தேவை. ஸோ ஜாப் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஜாப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கில்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும். அதில்